ஆனந்த கீதங்கள் முழங்கிட எழுவோம், ஆண்டவர் ஆலயம் நுழைந்திடுவோம். ஆனந்த கீதங்கள் முழங்கிட எழுவோம், ஆண்டவர் ஆலயம் நுழைந்திடுவோம். வாருங்கள் வாருங்கள் வாழ்த்திடுவோம், வான் புகழின் இசை இசைத்திடுவோம். வாருங்கள் வாருங்கள் வாழ்த்திடுவோம், வான் புகழின் இசை இசைத்திடுவோம். ஆனந்த கீதங்கள் முழங்கிட எழுவோம், ஆண்டவர் ஆலயம் நுழைந்திடுவோம். ஆனந்த கீதங்கள் முழங்கிட எழுவோம், ஆண்டவர் ஆலயம் நுழைந்திடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாள் ஒரு உன்னதமான ஆசீர்வாதமிக்க நாள். அக்டோபர் மாதத்தினுடைய முதல் நாளாக அமைந்திருக்கிறது. வியாழக்கிழமை குழந்தை இயேசுவுக்கு சிறப்பாக ஒப்பு கொடுத்து சிறப்பு நவநாள் ஜெபித்து ஆண்டவருடைய அருட்துணையை வேண்டுகிற நாளும் கூட. அவ்வாறே அக்டோபர் மாதம் என்றாலே ஜெபமாலை மாதமாக அமைந்திருக்கிறது. சிறப்பாக அன்னை மரியாளுடைய திருச்சுருவத்தை ஒவ்வொரு இல்லந்தோறும் நாம் ஏந்தி சென்று அன்னை மரியாளுடைய புகழை பாடி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய உன்னதமான அருள் நலன்களை கொடைகளை பெற்றுக் கொள்ளுகிற மாதமாகவும் இம்மாதம் அமைந்திருக்கிறது. அவ்வாறு கூட அன்பிற்குரியவர்களே, தாயாம் திரு அவை இன்று கன்னியும் மறை வல்லுனருமான குழந்தை இயேசுவின் புனித தெரேசம்மாளினுடைய விழாவினை சிறப்பித்துக் கொண்டாடுகிறது. இப்பேற்பட்ட பல நன்மைகள் நிறைந்த ஆசீர்வாதமிக்க இந்த நன்னாளில் ஆண்டவர் அவரை வழிநடத்தி அவருக்கு போதித்தார். தம் கண்ணின் மணியைப் போல அவரை காத்தார். கழுகு போல தம் சிறகுகளை விரித்து அவரை எடுத்து தம் தோள்களின் மேல் சுமந்து சென்றார். ஆண்டவர் ஒருவரே அவரின் தலைவர் என்கிற இறை வார்த்தையோடு இந்த நாளில் அடியெடுத்து வைப்போம். ஆண்டவருடைய உன்னதமான கிருபையையும் ஆசிரையும் பெறுவதற்கு தடையாக இருக்கும் பாவங்களை முழு மனதோடு ஏற்றுக்கொள்வோம். மனம் வருந்தி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி
உண்டாகுக உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி ஆகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத. தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உமது ஆட்சி எளியோருக்கும் சிறுவருக்கும் உரியதாகும்படி செய்தீரே. புனித தெரேசாவின் சிறுவழியை நாங்களும் பின்பற்ற செய்து அவரது பரிந்துரையால் உமது நிலையான மாட்சியை எங்களுக்கு உறுதியுடன் வெளிப்படுத்துவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றுப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். ஆறு போல் நிறைவாழ்வு பாய்ந்தோடு செய்வேன். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 66, இறை வார்த்தைகள் 10 முதல் 14 முடிய. எருசலேமின் மேல் அன்பு கொண்ட அனைவரும் அவளுடன் அகமகிழ்ந்து அவள் பொருட்டு அக்களியுங்கள். அவளுக்காக புலம்பி அழும் எல்லாரும் அவளுடன் சேர்ந்து மகிழ்ந்து கொண்டாடி ஆர்ப்பரியுங்கள். அப்போது அவளின் ஆறுதல் அளிக்கும் முலைகளில் குடித்து நீங்கள் நிறைவடைவீர்கள். அவள் செல்வ பெருக்கில் நிறைவாக அருந்தி இன்பம் காண்பீர்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே. ஆறு போல் நிறைவாழ்வு பாய்ந்தோடு செய்வேன். பெருக்கெடுத்த நீரடை போல் வேற்றினத்தாரின் செல்வம் விரைந்து வர செய்வேன். நீங்கள் பால் பருகுவீர்கள், மார்பில் அணைத்து சுமக்கப்படுவீர்கள், மடியில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள், இதை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் இதயம் மகிழ்ச்சி கொள்ளும், உங்கள் எலும்புகள் பசும்புல் போல் வளரும். ஆண்டவர் தம் ஆற்றலை தம் ஊழியருக்கு காட்டுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, நான் அமைதியாயிருக்க என் உயிரை காத்தருளும். ஆண்டவரே, நான் அமைதியாயிருக்க என் உயிரை காத்தருளும். ஆண்டவரே, என் உள்ளத்தில் இருமாப்பு இல்லை, என் பார்வையில் செருக்கு இல்லை. எனக்கு மிஞ்சின அரிய பெரிய செயல்களில் நான் ஈடுபடுவதில்லை. ஆண்டவரே, நான் அமைதியாயிருக்க என் உயிரை காத்தருளும்.
மாறாக என் நெஞ்சம் நிறைவும் அமைதியும் கொண்டுள்ளது. தாய்மடி தவழும் குழந்தை என என் நெஞ்சம் என்னகத்தே அமைதியாய் உள்ளது. ஆண்டவரே, நான் அமைதியாயிருக்க என் உயிரை காத்தருளும். இஸ்ரவேலே, இப்போதும் எப்போதும் ஆண்டவரையே நம்பியிரு. ஆண்டவரே, நான் அமைதியாயிருக்க என் உயிரை காத்தருளும். Alleluia, 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 Alleluia. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினி. அல்லேலூயா, அல்லேலூயா. Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 1 முதல் 5 முடிய. அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி, விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள். அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார். நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புக மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த சிறு பிள்ளையைப் போல தம்மை தாழ்த்திக் கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர். இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்கிற கேள்விக்கு ஒரு சிறு பிள்ளையை முன்னிறுத்தி, இந்த சிறு பிள்ளையைப் போல தம்மை தாமே தாழ்த்திக் கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர் என்கிற பதிலானது கொடுக்கப்படுகிறது. சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிற வேளையில், அன்பிற்குரியவர்களே, சிறு பிள்ளைகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது, அந்த சிறு பிள்ளைகளின் மேல் ஆண்டவர் எவ்வளவு ஆசையை, அன்பை வைத்திருக்கிறார், எவ்வளவு பிரியமானவராக அவர்களிடத்தில் நடந்து கொள்ளுகிறார் என்பதற்கு இந்த இறை வார்த்தைகள் எல்லாம் மிகச்சிறந்த உதாரணமாய் அமைந்திருக்கிறது. இன்றைய முதல் வாசகம் எசாயா புத்தகத்தில் 66வது அதிகாரம் 12, 13 இறை வார்த்தைகள். ஆறு போல் நிறைவாழ்வு பாய்ந்தோட செய்வேன், பெருக்கெடுத்த நீரோடை போல் செல்வம் விரைந்து வரச் செய்வேன். நீங்கள் பால் பருகுவீர்கள், மார்பில் அணைத்து சுமக்கப்படுவீர்கள், மடியில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுகிறேன் என்கிற வாக்குறுதியான இறை வார்த்தைகளாக அமைந்திருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, மிக அழகான வார்த்தைகள், சிந்திப்பதற்கும் தியானிப்பதற்கும்
நம்முடைய வாழ்வில் ஒரு நம்பிக்கையை பெற்றுக் கொள்வதற்கும் மிகச்சிறந்த வார்த்தைகளாய் இந்த இறை வார்த்தைகள் அமைந்திருக்கிறது. பாருங்கள், ஆண்டவர் ஒரு தாய் உள்ளத்தோடு நம்மை அரவணைக்கிறவராய் இருக்கிறார், நம்மை தேற்றுகிறவராய் இருக்கிறார், நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். குறிப்பாக சொல்ல போனால் இந்த நாளிலும் கூட குழந்தை இயேசுவுக்கு நாம் ஒரு சிறப்பு நாளாக கருதி ஜெபிக்கின்ற வேளையில் அன்பிற்குரியவர்களே, ஏராளமான பெண்கள் குழந்தை பாக்கியமின்றி இன்றைக்கு அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மனதளவிலே நொந்து போயிருக்கிறார்கள், மனமுடைந்து போயிருக்கிறார்கள், தங்களுடைய வாழ்வில் பல கசப்புகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஐயோ, எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லையே என்கிற ஏக்கமும் கவலையும் ஒவ்வொரு நாளும் அவர்களை வருத்தத்திற்கு உள்ளாக்கி கொண்டிருக்கிறது. பல நிகழ்வுகளில், பொது இடங்களில் பங்கேற்க முடியாத சூழ்நிலையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பேற்பட்ட பெண்களுக்காக அன்பிற்குரியவர்களே, இந்த நாளில் இந்த திருப்பலியானது சிறப்பாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஆண்டவருடைய அருளினால், குழந்தை இயேசுவினுடைய பாக்கியத்தினால் நிச்சயமாக ஆண்டவர் உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு, உங்களுடைய கவலையை, கண்ணீரை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை அருள்வார் என்கிற நம்பிக்கையான வார்த்தைகளை அன்பிற்குரியவர்கள் இந்த நாளிலும் நாங்கள் கொடுக்கின்றோம். இந்த திருப்பலியின் வழியாக ஜெபிக்கின்றோம். இந்த நாளிலும் கூட ஒரு உன்னதமான புனிதரை நாம் தியானிக்கின்றோம். கன்னியும் மறைவல்லுனருமான இயேசுவின் தூய குழந்தை தெரேசம்மாள் இறை அருளை பெறுவதற்கு, மீட்பினை பெறுவதற்கு நாம் பெரிய பெரிய காரியங்களை, செயல்களை செய்ய வேண்டும் என்பதில்லை. மாறாக சிறிய சிறிய செயல்களை செய்தாலும் இயேசுவின் மீது கொண்ட முழுமையான அன்பினால் அவற்றை செய்யும் போது அன்பிற்குரியவர்களே, அதுவே நமக்கு அருளை பெற்றுத் தருவதாகவும் மீட்பினை அளிப்பதாகவும் மாறுகிறது என்பதுதான் இவருடைய வாழ்வினுடைய சுருக்கம். இந்த மறைவுரையை கேட்பவர்கள் எல்லாரும் நிச்சயம் 24 வயதிற்கு மேலானவர்களாக இருப்பார்கள். ஆனால் இன்றைய நாளினுடைய புனிதை குழந்தை தெரேசம்மாள் 24 வயதிலேயே இந்த மண்ணுலகை விட்டு சென்றவர், இறப்பை தழுவியவர். இவர் வாழ்வின் மூலமாக சொல்ல வந்த செய்திகள் அழகாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, தம் வாழ்வினுடைய இறுதி நாட்களில் அவர் தன்னுடைய வாழ்க்கை குறிப்பேட்டில் இவ்வாறு எழுதி வைத்திருக்கிறாராம்: உம் நற்செய்தியை உலகின் 5 கண்டங்களுக்கும் சென்று போதிக்க வேண்டும் என்கிற தனியாத ஆவல் எனக்கு இருக்கிறது. உமது மீட்பின் சிலுவையை உம்மை அறியாத நாடுகளில் சென்று நான் நிறுவ விரும்புகிறேன். உமது திருப்பெயரின் மகிமையை மக்களுக்கு எவ்வளவோ எடுத்துரைக்க நான் விரும்புகிறேன் என்றும், என் இறைவாக்கு பணி 5 கண்டங்களில் மட்டுமல்லாது தனித்திருக்கும் தீவுகளுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை என்றும், என் பணி ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமல்லாது உலக முடிவு வரை தொடர வேண்டும் என்பதே நான் அதிகமாக விரும்புகிறேன் என்று அவர் தன்னுடைய குறிப்பேட்டில் எழுதி வைத்திருக்கிறாராம். எவ்வளவு ஒரு உன்னதமான ஆசீர்வாதமான ஒரு மகளாய் ஆண்டவருக்கு இவர் வாழ்ந்திருக்கிறார் என்பது அன்பிற்குரியவருடைய வாழ்விலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளுகிற செய்தியாய் இன்றைக்கு கொடுக்கப்படுகிறது. இன்றைய நாளினுடைய புனிதை மறைபரப்பு நாடுகளினுடைய பாதுகாவலியாக இயேசுவின் புனித குழந்தை தெரேசம்மாவினுடைய விழாவைத்தான் இன்றைய நாளில் நாம் கொண்டாடுகிறோம். மறைபரப்பு நாடுகளினுடைய பாதுகாவலியாக இதோ இந்த புனிதை போற்றப்படுகிறாள். 1873ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் குழந்தை தெரேசம்மாள் பிறக்கிறார். இவருடைய குடும்பம் மிகவும் பக்தியான ஒரு குடும்பம். இவருடைய 2 சகோதரிகள் ஏற்கனவே கார்மேல் மடத்தில் சேர்ந்து துறவிகளாக வாழ்ந்து வந்தார்களாம். அவர்களை பார்த்தவுடன் தானும் ஒரு துறவியாக மாற வேண்டும், கார்மேல் சபையில் சேர்ந்து கொண்டு இறைவனுக்கு பணியாற்ற வேண்டும், ஜபங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று இவர் ஆவல் கொண்டிருக்கிறார். எனவே இவரும் சென்று மடத்தில் சேர வேண்டும் என்கிற ஆவலை தெரிவிக்கிற வேளையில், உனக்கு சரியான வயது ஆகவில்லை, எனவே சரியான வயது வந்த பிறகு அவற்றை பற்றி யோசிக்கலாம் என்று அனுப்பிவிடுகிறார்கள். தீராத தாகம், ஆவல் என்ன நடக்கிறது என்றால், ஒரு முறை திருத்தந்தை 13ஆம் லியோவினுடைய குருத்துவ வெள்ளி விழா நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது ரோமாபுரியில்.
அவ்வாறு அது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அந்த வேளையிலும் அந்த நிகழ்ச்சியின் போதே எழுந்து கார்மேல் மடத்தில் தான் துறவியாக வேண்டும் என்கிற ஆசையை அவர் வெளிப்படுத்தினாராம். அப்பொழுது அவருக்கு வயது 15 தான் இருந்திருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இந்த ஆர்வத்தை பார்த்த திருத்தந்தையும் ஒப்புதல் அளித்திருக்கிறார். அன்று அவர் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை என்று அவருடைய வாழ்க்கை வரலாறு கூறுகிறது. 1890ஆம் ஆண்டில் மடத்தில் சேர்ந்த இவர் சாதாரண வாழ்க்கையை அசாதாரணமாக இவர் வாழ்ந்திருக்கிறார். அவர் செய்த எல்லா பணிகளிலும் அன்பிற்குரியவர்களை கிறிஸ்துவின் மீது கொண்ட முழுமையான தாகத்தினால் அன்பினால் செய்ததாகவே அவர் குறிப்பிடுகிறார். எனவேதான் அன்பிற்குரியவர்களே, இல்ல தலைவி ஆக்னஸ் இவரிடத்திலே நீ ஒரு நூலை எழுத வேண்டும், உன்னுடைய வாழ்க்கை அனுபவங்களை எல்லாம் தொகுத்து ஒரு புத்தகமாக எழுத வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதின் பேரில் இவரும் ஒரு நூலை எழுதுகிறார். அந்த நூலினுடைய பெயர் ஒரு ஆன்மாவின் வரலாறு, தி ஸ்டோரி ஆஃப் சோல் என்று சொல்லப்படுகிற அந்த நூலினை அவர் எழுதுகிறார். ஒரு ஆன்மாவின் வரலாறு எனும் நூலில் குறிப்பிடப்படுகிற செய்தி என்னவென்று பார்க்கும்போது சிறிய வழி என்பதுதான், லிட்டில் வே என்று சொல்லுகிறார்கள். நாம் செய்யும் செயல்கள் சிறிதாக இருந்தாலும் அதை இயேசுவின் மீது கொண்ட அன்பினால் செய்தால் அதன் வழியாக ஒரு ஆன்மாவை நம்மால் மீட்க முடியும் என்பதே குழந்தை தெரேசம்மாள் நமக்கு உணர்த்துகின்ற உண்மையாக அமைந்திருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இவருடைய வாழ்வினை பார்க்கும்போது குழந்தை இயேசுவினுடைய தெரேசா என்கிற பெயரும் இயேசுவின் சிறுமலர் எனும் பெயரும் இவருக்கு சிறப்பு பெயராக வழங்கப்பட்டிருக்கிறது. திருத்தந்தை 11ஆம் பயஸ் அவர்கள் 1925ஆம் ஆண்டு இவருக்கு புனிதர் பட்டம் வழங்குகிறார். திருத்தந்தை 2ஆம் யோவான் பவுல் அவர்கள் 1999ஆம் ஆண்டு இவரை மறைபரப்பு நாடுகளுக்கு பாதுகாவலியாக ஏற்படுத்துகிறார். இப்பேற்பட்ட பல உண்மைகளை நமக்கு வெளிப்படுத்தி சிறிய வயதிலும் தூய வாழ்வு வாழ்ந்து எளிமையான பணிகளின் வழியாக ஒரு ஆன்மாவை மீட்க முடியும் என்பதை எடுத்து காட்டிய இந்த புனிதனினுடைய வாழ்க்கையை நாமும் பின்பற்றி செல்வோம். அன்பிற்குரியவர்களே, இந்த மாதமும் கூட ஜெபமாலை மாதமாய் அமைந்திருக்கிறது. ஜெபமாலை என்கிற சிறந்த ஆயுதத்தை கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவரும் கையில் ஏந்த வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஜெபத்தின் வழியாய் நிச்சயமாக சாத்தானை நம்மால் விரட்ட முடியும், கொரோனா வைரஸினை நம்மால் விரட்ட முடியும், நமக்கு வருகின்ற பொருளாதார தடைகளை நம்மால் விரட்ட முடியும் என்கிற நம்பிக்கையோடு இந்த மாதத்திலே ஜெபமாலையை கையில் எடுப்போம். ஜெபமாலை தாயின் வழியாக பரிந்துரைகளை பெற்றுக்கொண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உன்னத ஆசீரோடு இந்த மாதத்தில் அடியெடுத்து வைப்போம். இந்த மாதம் நமக்கு ஆசீர்வாதமாய் அமைவதாக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இறைவா, நான் இருப்பது போல் என்னை ஏற்றுக்கொண்டாய் இறைவா. பறவையாக நான் இருந்திருந்தால் பறந்து பறந்து பாடிடுவேன். வானம் பாடியிருந்திருந்தால் கானம் பாடி மகிழ்ந்திருப்பேன். ஆனால் நானாவே, ஆனால் நானாவே, அதற்கு நான் நன்றி சொல்லுகின்றேன். ஏற்றுக்கொண்டாய் இறைவா, நான் இருப்பது போல் என்னை ஏற்றுக்கொண்டாய் இறைவா. பேரன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித தெரேசாவில் விளங்கிய உமது வியத்தகு படிப்பினைகளை போற்றி
மாண்புக்குரிய உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். அவருடைய பேருபயன்கள் உமக்கு உகந்தவையாயிருந்தது போல கடமை உணர்வுடைய எங்கள் ஊழியமும் உமக்கு ஏற்புடையதாயிருப்பதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல அன்பு இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதர்களின் வேர்த்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புனித ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றேன். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றேன். ஆகவே ஆண்டவரே, வானக தூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. குழந்தை பாக்கியம் பெற வேண்டியவர்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். கவலையோடும் கண்ணீரோடும் ஆண்டவருடைய திருப்பாதத்தில் விண்ணப்பத்தை சமர்ப்பித்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய அருள் துணையால், பரிசுத்த ஆவியின் வல்லமையால் குழந்தை பாக்கியத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளவும். இதோ இந்த ஜெபமாலை மாதத்திலே திரு ஜெபமாலையை நம்முடைய கையிலே ஏந்தி வெற்றி தருகிற ஜெபமாலையை, நம்பிக்கை தருகிற ஜெபமாலையை ஜெபிக்கிற வேளையில் கொரோனா தொற்று நோயினுடைய பாதிப்பும் அவற்றால் ஏற்படுகிற உயிரிழப்பும் அன்பிற்குரியவர்களே இன்றைக்கு சொல்லிலடங்காமல் நடந்து கொண்டிருக்கிறது. அன்னை மரியாளுடைய பரிந்துரையினால், ஆண்டவருடைய வல்லமையினால் இயல்பு வாழ்க்கை திரும்பக்கூடிய ஆசிரை பெற்றுக்கொள்ள ஜெபிப்போம். தூய ஆவியாருடைய அருள் வரங்களை வேண்டி இதோ இந்த நேரத்திலே உருக்கத்தோடு நம் ஒவ்வொருவருடைய ஆன்மாவிற்காக ஜெபிப்போமாக. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை
மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் அன்பு சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் அன்பு சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன்றும் கூழியம் பிரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டு நினைவை மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் சிறப்பாக நினைவு கூர்ந்து செபிக்கின்ற இயேசுவின் புனித குழந்தை தெரேசம்மாள் மற்றுமாக இருக்கிற புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியா
நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்னும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்திருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். ஒளியாகும் என் பாதைக்கு விளக்காகும், வழியாகும் என் வாழ்வுக்கு துணையாகும். அரணும் நீ, கோட்டையும் நீ, அன்பனும் நீ, நண்பனும் நீ, இறைவனும் நீ. ஒளியாகும் என் பாதைக்கு விளக்காகும், வழியாகும் என் வாழ்வுக்கு துணையாகும். திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே, ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும், உம் திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். ஆண்டவர் கூறுகிறார், நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புகமாட்டீர்கள். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித தெரேசா தம்மையே உமக்கு அர்ப்பணித்து எல்லாரும் உமது இரக்கத்தை பெற்றிட ஆர்வம் கொண்டிருந்தார். நாங்கள் உட்கொண்ட இத்திரு உணவால் அதே அன்பின் ஆற்றல் எங்களிடம் பற்றி எரிய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். குழந்தை இயேசுவின் புனித தெரேசாவை போன்று தூய வாழ்வு வாழ்ந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக திகழ சென்று வாழுவோம். வாழ்வின் பணி தொடரட்டும்.
இறைவனுக்கு நன்றி. வெற்றி தரும் ஜெபமாலை, அன்னை கற்றுத் தந்த ஜெபமாலை. வெற்றி தரும் ஜெபமாலை, அன்னை கற்றுத் தந்த ஜெபமாலை. ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜெபமாலை ஜெபிப்போம், துதிப்போம் துதிப்போம் துயர் நீங்க துதிப்போம். ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜெபமாலை ஜெபிப்போம், துதிப்போம் துதிப்போம் துயர் நீங்க துதிப்போம். வெற்றி தரும் ஜெபமாலை, அன்னை கற்றுத் தந்த ஜெபமாலை. வெற்றி தரும் ஜெபமாலை, அன்னை கற்றுத் தந்த ஜெபமாலை. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, எங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற எங்கள் இருதயமே, லட்சணியமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.